ஹாய் ஹலோ மக்களே. ஒரு செல்வந்தன் எல்லாமே இருந்தும் மன நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் அவங்கிட்ட வேலை செய்கிற பண்ணையக்காரர்கள் அவன் கொடுக்கறத வச்சுக்கிட்டு மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட ஒற்றுமையாக சந்தோஷமாக அவன் கண்ணு முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த செல்வந்தனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்மளே வேலை கொடுக்குறோம், அவங்களுக்கு நம்ம தான் ஊதியம் கொடுக்குறோம், ஆனால் கொடுக்கறத வச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக மன நிம்மதியாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு வியந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் வியந்து பார்க்கறத பார்த்த ஒரு முனிவர் அந்த செல்வந்தனை கூப்பிடுறாரு. மானிடா, இங்கே வா. இவ்வுலகம் அன்பினால் ஆனது. இங்கே இப்படிதான். ஒரு சிலர் பட்டம் பதவின்னு வந்த பின் தன்னை கோடாரியாக மாற்றிக்கொள்கிறார்கள். அவர்களின் அன்பை கோடாரியாக மாற்றிக்கொள்கிறார்கள். கோடாரி வெட்டவும் பிளக்கவும் தான் பயன்படும். அழுத்தமான ஆயுதம்தான், ஆனால் அது வெட்டவும் பிளக்கவும் தான் பயன்படும். வெட்டப்பட்ட பொருளையோ பிளக்கப்பட்ட பொருளையோ ஒன்று இணைப்பதில் அதனால் முடியாது. அதுபோல்தான் உன் அன்பு. ஆனால் உன் வீட்டில் வேலை செய்யும் பண்ணையக்காரர்களின் அன்பு எப்படி தெரியுமா? ஊசி போன்றது. உருவத்தில் சிறியதுதான், வலிமையும் குறைவுதான். ஆனால் அது எவ்வளவு பெரிய கிழிந்த துணியையும் இணைத்து தைப்பதில் வல்லமை படைத்தது. அவர்களின் அன்பு அப்படிதான், ஒற்றுமையை இணைப்பதில் வல்லமையானவர்கள். அப்படி இருக்கையில் அவர்களின் சந்தோஷம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குமே தவிர ஒரு போதும் சிதைக்காது. இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம அன்பை எப்படி எடுத்துக்கிறோம், அதை எப்படி பரிமாறுறோம், அப்படி இருக்கிறதுல தான் இருக்குது மன நிம்மதி. ஐ திங்க் இப்படிக்கு உங்கள் அன்பு யுவா. தேங்க்யூ ஸோ மச்.